ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ யுஎஸ்சிஐஎஸ் வந்து ஆர்எஃப்இ ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதில் சிக்னிஃபிகண்ட்டாக கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன, இதனால் வந்து எந்தெந்த வீசா ஹோல்டர்லாம் வந்து எஃபெக்ட் ஆவாங்க, அண்ட் இதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷனோ இல்லை ரெனியூவலோ போகும்போது அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து டேக் கேர் பண்ணிக்கணும் இல்லை பண்ணிக்கணுமா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. இன் ஷார்ட்டாக அது என்ன சேஞ்சஸ் அப்படின்னா, யுஎஸ்சிஐஎஸ் வந்து அவங்களோட அட்ஜுடிகேட்டிங் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த H1B பெட்டிஷன் இந்த மாதிரி இந்த வீசா பெட்டிஷன்லாம் பார்த்து அப்ரூவ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஒரு டைரக்டிவ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன டைரக்டிவ் அப்படின்னா, இப்போது ஒரு அப்ளிகேஷனில் அவங்க வந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ராப்ளம்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓகே எனக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எவிடன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஆர்எஃப்இ ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை அந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப வந்து தப்பாக இருக்குது, இது வந்து டினை தான் எப்படி இருந்தாலும் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது டேரெக்டாக டினை பண்ண மாட்டாங்க, ஆர்எஃப்இ வந்து ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நாயட் நோட்டீஸ் ஆஃப் இன்டென்ட் ஆஃப் டினை அப்படின்னு ஒரு ப்ராசஸ் வந்து கொடுத்துட்டு அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி தான் வந்து அது டினையலுக்கு போகும். ஆனால் இதுக்கப்புறம், அதாவது ஆகஸ்ட் 5க்கு அப்புறம் அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆக்சுவலாக அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு அப்ளிகேஷனை பார்த்துட்டு இது டினை தான் ஆக போகுது அப்படின்னும் போது நீங்கள் ஆர்எஃப்இ போக வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த டைரக்டிவ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் தட் இதுக்கப்புறம் ஒரு ஆஃபீஸர் நினைச்சாருன்னா அவர் வந்து இந்த கேஸ் வந்து கன்ஃபார்ம் டினையல் தான், இதுக்கு எதுக்கு வந்து ஆர்எஃப்இலாம் போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க திருப்பி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு ஆஃபீஸரை வந்து பார்த்து செக் பண்ணிவிட்டு இப்போவே நம்ம வந்து டினை பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து ரைட்ஸ் வந்து இப்போ யுஎஸ்சிஐஎஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இன் ஷார்ட் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ இதனால் வந்து என்ன பாதிப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக சில நேரத்தில் ஒரு சில சிச்சுவேஷன் என்ன ஆகும்னா, அட்டார்னிஸ் வந்து ஏதோ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை அதை வந்து தப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இல்லை டாக்குமெண்டேஷன் எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, யுஎஸ்சிஐஎஸ்லேருந்து இல்லை இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது, இதுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் எனக்கு வந்து எவிடன்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆர்எஃப்இ வந்து இஷ்யூ பண்ணலாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து பேக் அண்ட் ஃபோர்த் கம்யூனிகேஷன் போகும். இல்லை இது ரிஜெக்ட் தான் ஆக போகிற கேசஸில் கூட என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கேசஸ் ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வச்சிருந்தாங்கன்னா ஆர்எஃப்இ கேட்கும்போது அந்த அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அட்டார்னிஸ் வந்து இல்லைங்க நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்க, இது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணும்போது அந்த 10 கேசஸில் வந்து ஒரு 2-3 கேஸ் இல்லை ஒரு 4-5 கேஸ் கூட என்ன பண்ணுவாங்க, ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மீதி 5 கேஸ் மட்டும் வந்து டினையில் போகும். இந்த மாதிரி தான் வந்து எக்ஸிஸ்டிங் ப்ராசஸ். இதுக்கப்புறம் அந்த சான்ஸ் இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட ஒரு கன்சர்னாக இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் சார் இதுக்கப்புறம் வந்து ஆர்எஃப்ஏ கிடையாதா அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா ஆர்எஃப்இ இருக்க தான் போகுது. இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் கேஸ், அதாவது அந்த அப்ளிகேஷனை பார்க்கும்போது அவருக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து தோணுது. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது கிளியராக, ஒன்று அவங்க தப்பான ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ, இல்லை அவங்க வந்து தப்பான கேட்டகரியில் வந்திருக்காங்களோ, இல்லை அவங்க வந்து பெரிய ஒரு பேக்லாகோ இல்லை சம்திங் ஓவர் ஸ்டே பண்ணி ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அந்த அப்ளிகேஷனில் அப்படின்னும் போது இது வந்து ஃப்ளாட் அவுட் டினைல் தான் போகும். ஆனால் இப்போதைக்கு அந்த ஆஃபீஸருக்கு டேரெக்டாக டினை பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி. அவங்க ஆர்எஃப்இ அனுப்புவாங்க, அதுக்கப்புறம் வந்து நாய்டு அனுப்புவாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து டினைல், அது ஒரு ப்ராசஸ் போகும். இதுக்கப்புறம் அதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் வந்து இது ரிஜெக்ட் தான் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அதுக்காக ஆர்எஃப்ஏ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே பாலிசியை தவிர, இது வந்து இதுக்கப்புறம் ஆர்எஃப்ஏ கிடையாது அப்படிங்கிறது பாலிசி இல்லை. இது ஒரு டிஸ்டிங்ஷனை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். சரி, இது எப்போத்துலேருந்து எஃபெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃபெக்டிவ் இமீடியட்லி அப்படின்னு போட்டிருக்காங்க. விச் மீன்ஸ் ஆகஸ்ட் 5, 2026 இது எஃபெக்டிவ். அண்ட் அவங்க என்னவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 5லேருந்து ஏற்கனவே பெண்டிங் கேசஸும் இந்த ரூலுக்குள்ளே ஃபாலோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் இப்போ ஒருத்தவங்க வந்து H1B அப்ளை பண்ணியிருக்காங்க, அவங்க எக்ஸ்டென்ஷன் வந்து இன்னும் அப்ரூவ் ஆகலை அப்படின்ற பட்சத்துலையும் அவங்களுக்கு வந்து இந்த ரூல் வந்து ஆப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறதா இந்த பாயிண்ட். இதில் அவங்க மெயினாக பாயிண்ட் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகென்ட் ஃபர்ஸ்ட் வாட் அந்த ஏதோ ஒரு H1B F1 ஏதோ ஒன்று அவங்க வந்து அப்ளை பண்ணும்போது அவங்க வந்து தே ஷுட் எஸ்டாப்ளிஷ் த எலிஜிபிலிட்டி. அதாவது அப்ளிகென்ட்டே வந்து தே ஷுட் எஸ்டாப்ளிஷ் த எலிஜிபிலிட்டி தட் தே ஆர் எலிஜிபிள் ஃபார் தட் வாட் எவர் க்ரைட்டீரியா தே ஆர் அப்ளைங் அப்படின்றத அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா நீங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கணும், கிளியராக ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரத்தில் சும்மா ஒரு அப்ளிகேஷன் அமிச்சு அதில் வந்து ஏதாவது 1-2 டாக்குமெண்ட் சரியாக வந்து அட்டாச் பண்ணாமல், இல்லை அவங்க எலிஜிபிள் அப்படிங்கிறது யுஎஸ்சிஐஎஸ் வந்து ஓகே நீங்கள் எலிஜிபிளா அப்படின்னு இந்த ஆர்எஃப்இ இது கொடுங்க, இந்த டாக்குமெண்ட் கொடுங்க, இந்த ஆர்எஃப்இல அந்த டாக்குமெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓகே நவ் யூ ஆர் எலிஜிபிள் அப்படின்னு யுஎஸ்சிஐஎஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி எதுவுமே பண்ண போகிறது இல்லை. நீங்கள் எலிஜிபிள்னா நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுங்கள், நாங்கள் வரும்போதே அங்கே பார்க்குறோம் ஐ திங்க் இவங்க வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா மீட் பண்ணலை, இவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணியிருக்கணும், இல்லை அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வந்து எங்களுக்கு சரியாக சாட்டிஸ்ஃபையாக இல்லை, இது இந்த டாக்குமெண்டேஷனை வச்சு மட்டும் எங்களால் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் அவங்க ஆர்எஃப்இலாம் கேட்டு வந்து அவங்க ரிக்வஸ்ட்லாம் பண்ண போகிறதில்ல, இது டினைல் அப்படின்ற மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இப்போதைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை தான் இவங்க வந்து மெயினாக
பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸில் அவங்க வந்து கிளைண்ட் லெட்டர், இந்த H1B ரெனியூல் அப்ளை பண்ணும்போது அவங்க கிளைண்ட் லெட்டர் வந்து அட்டாச் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே கேட்டால் நம்ம கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் என்னெல்லாம் கேட்பாங்க, ஒருவேளை பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா கூட இப்போ இதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேக்கேஜ் பண்ணி அவங்க பெரிய டாக்குமெண்ட் மாதிரி அனுப்புகிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இது வந்து ஏற்கனவே நடந்திருக்கு. எஸ், இது ஆக்சுவலாக வந்து ஒரு புது பாலிசியே கிடையாது. இந்த பாலிசி பார்த்தீங்கன்னா 2018 ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் வாட்டி வந்தாங்க இல்லையா, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இதே மாதிரி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அப்பயும் வந்து இந்த மாதிரி தான் ஆச்சு. இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டும் போட்டு வந்து ஒரு வேளை கேட்குறாங்களோ கேட்கலையோ நம்ம எல்லாத்தையும் அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டார்னிஸ் எல்லாம் வந்து அனுப்ப ஆரம்பித்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனில் 2021 இல்லை இந்த ரூல் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ திருப்பி என்ன பண்ணிருக்காங்கன்னா அதே பழைய ரூலை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக அட்டார்னிஸ் மத்தியில் இது வந்து பரிட்சயமான விஷயம் தான். இது வந்து ஒரு பிராண்ட் நியூ கிடையாது. இது ஏற்கனவே இருந்து அதுக்கப்புறம் கேன்சல் ஆகி திருப்பி இப்போ வந்து ரீஇன்ஸ்டேட் ஆயிருக்கு. அதனால இது வந்து ஒரு பிராண்ட் நியூ பாலிசி கிடையாது. சரி, இந்த பாலிசி இப்போ சேஞ்ச் பண்ணுறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ஏஎஸ் தரப்புலேருந்து அவங்க ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து இந்த சும்மா ஒரு பிளேஸ் ஹோல்டர் அப்ளிகேஷன் மாதிரி நம்ம போட்டு வைப்போமே அப்படின்னு வந்து சில பேர் போட்டு வைக்கிறத இது தடுக்கும். அண்ட் ரெண்டாவது, அப்ளிகன்ஸ் வந்து ஃப்ரிவலஸ் பெனிஃபிட் ரிக்வெஸ்ட் மாதிரி சும்மா போட்டு பார்ப்போம், இது வருதா அது வருதான்னு பார்ப்போம், அப்படி ஒரு ஃபிஷ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணுற அப்ளிகேஷன் இது தடுக்கும். ரெண்டாவது, அந்த ஆஃபீஸர் ப்ராசஸிங் டைம் வந்து இது ரெடியூஸ் பண்ணும். ஏன்னா நீங்கள் ஒரு டிலே தான் பண்ணுற மாதிரி இருக்க அப்ளிகேஷன் நீங்கள் சும்மா ஆர்எஃப்ஐ கேட்டுட்டு இருந்தால் அது ரிசோர்ஸ் கன்சியூம் ஆகும் இல்லையா, அதனால் இது வந்து தடுக்கும். அப்படிங்கிற இந்த காரணங்களுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, இது எந்த வீசா கேட்டகரிக்கெலாம் எஃபெக்டிவ் பார்த்தீங்கன்னா எல்லா வீசா கேட்டகரியும். இது வந்து அவங்க இந்த பர்டிகுலர் வீசா கேட்டகரின்னு சொல்ல எவ்ரி திங் யுஎஸ்ஏஎஸ்குள்ளே வர எவ்ரி அட்ஜுடிகேட்டிங் ப்ராசஸ்க்குள்ளே இதை ஆர்எஃப்ஐ இஷ்யூ பண்ணுற மாதிரி இருக்கிற எல்லா கேட்டகரிக்கும் இது வந்து அப்ளிகபிள். ஸோ இதுக்கப்புறம் இப்போ ஆர்எஃப்ஐ இருக்காதான் நம்ம பேனிக் ஆகணுமானா பேனிக்லாம் ஆக தேவையில்லை. அதாவது இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு 2-3 டாக்குமெண்ட் வந்து கேட்டால் கொடுத்துக்கலாம் அப்படின்னு இதுக்கப்புறம் இருக்க முடியாதுன்ற மட்டும்தான் இங்கே வந்து பாயிண்ட்டை தவிர இதுக்கப்புறம் ஆர்எஃப்ஐயே இருக்க போகிறது இல்லையா இல்லை, ஆர்எஃப்ஐ கன்ஃபார்மாக இருக்க போகுது. ஆஃபீஸர்ஸும் வந்து அவங்க வந்து அப்ராப்ரேட்டான சுச்சுவேஷனில் ஏதோ ஒன்று சின்ன வந்து ஒரு விஷயம் அவங்களுக்கு வேணும்னா அவங்க தாராளமாக வந்து எவிடன்ஸ் வந்து ரிக்வஸ்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் இருக்க போகுது. அண்ட் இதனால் வந்து இது பெருசாக சேஞ்ச் ஆகாது. பட் ஆப்வியஸ்லி கொஞ்சம் பேப்பர் ஒர்க் அதிகமாக இருக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா இமிகிரேஷன் அட்டார்னிஸ் எல்லாமே அவங்க வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போதே இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டும் சேர்த்து அப்ளை பண்ண ஒரு சுச்சுவேஷனில் அப்போ வந்து இருந்துச்சு. அதே மாதிரி இப்போவும் இருக்க போகுது. அவ்வளோதான். ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி இமிகிரேஷன் சம்மந்தமாக இருக்கிற எல்லா நியூஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டேக் கேர், பை அண்ட் செந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.